VV National Plastic Chairs உடலுக்கு ரெஸ்ட் சேருக்கு பெஸ்ட். Sheen Lac Specialty Coatings, always shining. Sheen Lac. இந்த வருஷம்தான் தீபாவளிக்கு நீ என்கிட்ட இல்ல, அதான் கடைசி கால், அதோட முடிஞ்சு போச்சு. ஒரு பேக் டோர் ஒன்று இருக்கு, அந்த டோர் உடைச்சு ஜன்னல் வழியா ஏறி வந்து அதுவும் உடைச்சு உள்ள வந்து பார்த்தா பாத்ரூம்ல கிடக்குறாரு. இப்படி கிடக்குறாரு. கமலஹாசன் இதுக்கு ஒரு இதே சொல்லிடுவாரு, ஐயோ கூடவே ஒரு சிஐடியும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. சிங்காரவேலன்ல அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வர்றதுக்கு பதிலா சுமி சுமின்ட்டு வருவாரு. ஏய் நான் அம்மா, ஆதி வழி வருவாரு அப்படின்ட்டு நின்றுடுவாரு. சாரி சாரி பாசு சார். 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கு 250 எனக்கு. பழம்பெரும் நடிகை சுமித்ரா அம்மா நம்ம கூட இருக்காங்க, நிறைய பேசலாம். அம்மா வணக்கம். வணக்கம்மா. சுமித்ரா அம்மாவை பார்த்ததுலேருந்து உங்கள் குரலை கேட்கும்போது அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. பட் படங்கள்லாம் நிறைய புரட்சி பெண்ணா அழுது நடிச்சிருக்கீங்க, ஆனாலும் ஒரு மாதிரி போல்டாக பேசி அந்த மாதிரி ஒரு நிறைய சீன்ஸ் இருந்திருக்கு இல்லையா? படத்தில் எப்படி, ரியல் எப்படி? இல்லை, ரியலாகவும் ஐ எம் வெரி அட்ஜஸ்டபிள், எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆகிடுவேன். ஓகே, அப்படி தான் போயிட்டு இருந்தேன், சாஃப்ட். ஆனால் இவ்வளோ அப்படி தான் இருக்கா. அப்படியா? உங்க மக சின்னவா நல்லது தானே, வெரி சாஃப்ட், நல்ல கேரக்டர் தானே. பெரியவா அப்படி இல்லை, கொஞ்சம் போல்டாக நின்று பேசுவா. அது பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படி, அந்த மாதிரி கொஞ்சம் போல்டாக பேசுகிறவ பெரிய பொண்ணு. ஹஸ்பண்ட் வந்து அவங்க ஹஸ்பண்டு சாஃப்ட்வேர் இன்ஜினியரு. அவங்க சொக்கத்தங்கம் படத்துலலாம் நடிச்சிருக்காங்க. ஆமா. உங்களுடைய கணவர் பத்தி சொல்லுங்க. ஏன்னா கன்னட ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில அவர் ஒரு பெரிய ஃபேமஸான ஒரு பிரபலமான ஒரு டைரக்டர் இல்லையா? சோ உங்களுடைய திருமணம் காதல் திருமணமா? அப்போ கன்னடா சொல்லணும்னா யாருக்கும் தெரியாது. இவருதான் இங்கிருந்து வந்திருக்காரு, அசிஸ்டன்ட் டைரக்டர் இங்க. அவர் அப்போ ஓகே, அசிஸ்டன்ட் டைரக்டர். அவர் வந்து பாலச்சந்தர் சாருக்கு சப்போர்ட்டிவா நிப்பாரு. கன்னடா ஒரு ஷார்ட் தமிழ் சொல்லுவார் ஒருத்தர், இன்னொரு ஷார்ட் அதே சேம் ஷார்ட் கன்னடாவில் இவரு. இப்படி அந்த மாதிரிதான் அந்த ஃபுல் பிக்சர் எடுத்தது 2 லாங்குவேஜ்லயும் அப்படிதான் எடுத்திருக்காங்க. அந்த டைம்ல இருந்தே இவரு என்னோட பயங்கர ஃபேனு. என்னோட அவளும் பெண் தானே பார்த்திருக்காரு, ஃபர்ஸ்ட் மூவி நிர்மால்யம். ஓகே, இந்த மாதிரி நிறைய படங்கள் பார்த்துட்டு என்னோட பயங்கர ஃபேன் ஆயிட்டாரு. டயலாக் சொல்லி கொடுக்கறது எப்படி தெரியுமா? அங்க சேர் இருக்கும், இங்க நான் உட்காந்துருப்பேன், கையில சிகரெட் இருக்கும், ஓகே, பேடும் இருக்கும், இது கையில பென்னு வச்சுக்கிட்டு எழுதிக்கிட்டு, மேடம் இது இப்படிங்க மேடம், நீங்க எழுதிக்கிறீங்களா? எழுதிக்கிறேன். நான் தெலுங்குல எழுதிக்க வேண்டியது, அவர் கன்னடாவில் சொல்ல வேண்டியது. இப்படி ஆயி ஒரு நாளைக்கு அவர் உங்களை சைட் அடிக்கிறாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. ஓகே, லைட்டா தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, திடீர்னு அவருக்கு என்னாச்சோ தெரியல, பெங்களூருக்கு வந்துடுறாரு. இவரு இப்படியே பேசிட்டு இருக்கும்போது சாப்பாடுக்கெல்லாம் வந்து உட்கார்ந்துருப்போம்ல, மேடம் நான் உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும், நீங்க கோச்சிக்க கூடாது. என்ன சொல்லுங்க, என்னத்துக்கு இப்படி தயங்குறீங்க, நீங்க தான் போல்டா பேசுறீங்களா, அப்புறம் என்ன உங்களுக்கு அப்படின்ற. நான் ஒரு ஈவினிங் டைம் ஷூட்டிங் முடிஞ்சு போச்சு, வந்துட்டோம் எல்லாரும். அங்க ஒரு பெரிய ஹால் இருக்கு, எல்லாரும் சேருவோம் அங்கே. அந்த ஹால்ல எல்லாம் உட்காந்துருமா, நான் ஒரு சேர்ல தனியா உட்காந்து இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கேன். எல்லாரும் பேசுறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கூத்தாடுறாங்க, எல்லாம் படிக்கிறாங்க. இவர் வந்து மெதுவா கிட்ட வந்து, மேடம் நான் இந்த மாதிரி உங்களை லைக் பண்றேன், எங்க ஃபேமிலி வந்து பிராமின் ஃபேமிலி, அவங்க ரொம்ப ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலி. நான் இந்த மாதிரி அது எப்படி ஒரு ஆர்த்தடாக்ஸ் ஃபேமிலியில ஒரு ஆர்டிஸ்ட கொண்டு போய் எப்படி நிறுத்துவீங்க அப்படின்னு கேட்டேன். இல்ல எங்க வீட்டுல எல்லாரும் வெல் எஜுகேட்டட், 8 பேர் அவங்க பிள்ளைங்க, 8வது புள்ளதான் இவரு. ஓகே, ஆனா இறந்தது இவரு தான் ஃபர்ஸ்ட். அது பாருங்க, நான் வந்து சரியா அதுக்கு ஆன்சர் கொடுக்க முடியல என்னால. அப்புறம் சடனா உடனே இது என்ன, அது விளையாட்டு இல்லையே, இருங்க எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் பார்த்து நான் யோசனை பண்ணி சொல்றேன். சார் வந்து உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணி எவ்வளவு நல்ல கல்யாணம் நடந்தது? இல்ல, வித்தின் 3-4 monthsல நடந்துருச்சு, செட்டில் பண்ணிட்டாங்க. எல்லாம் பொம்பளைங்கிட்ட அட்டடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவர் கொஞ்சம் தூரமாவே இருந்திருக்காரு. அப்ப எல்லாம் தூரமா தான் உட்காந்துருப்பாரு. அது ஆனதுக்கு அப்புறம் வீட்டுல
ஒத்துக்கிட்டாங்க. இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு கஷ்டம்தான். ஏதோ அவங்க கேஸ்ட் வேற, நம்ம கேஸ்ட் வேற, இப்படின்னு ஒரு கவலை இருந்தது. அப்புறம் அப்புறம் அவங்களுக்கு தைரியம் வந்துருச்சு. ஓ, இவர் நல்ல டைரக்டர், நல்லா செட்டில் ஆயிட்டாங்க வாழ்க்கையில, என் பொண்ணு நிம்மதியா இருக்கா அங்கே அப்படின்னு அப்பா அம்மாவுக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆச்சு. எவ்வளவு சப்போர்ட் மேம் உங்க கணவர்? ஏன்னா ஒரே துறையில வேலை பார்க்கிற 2 பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்டா பிரச்சனை வரும் அப்படிங்கறது காமனா நிறைய பேர் சொல்றாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க. இப்போ உங்க கணவர் வந்து கன்னட பிலிம் இண்டஸ்ட்ரியில டைரக்டர், நீங்க சவுத் இந்தியன் லாங்குவேஜ்ல எல்லாம் நடிக்கிற ஒரு நடிகை, தமிழ் மலையாளம் எல்லாமே. அப்போ ஒரே இண்டஸ்ட்ரியில இருந்து கணவனும் மனைவியுமா தாம்பத்தியத்துல சேரும்போது அது எவ்வளவு சப்போர்ட்டிவா உங்களுக்கு இருந்தது லைஃப்ல? அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நான் கேட்டேன், என்னங்க நான் இனி சினிமாவில் ஆக்ட் பண்ண போகலாமா வேண்டாமான்னு. ஐயோ, உன்னெல்லாம் நான் வீட்டில் உட்காந்து வச்சா ஊராளுங்க வந்து என்ன அடிக்க வருவாங்க, இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க எல்லாரும். இவ்வளவு நல்ல ஆர்டிஸ்ட கொண்டு போய் மூலையில் உட்கார வச்சு சமையல் பண்ண உட்கார வச்சுட்டாங்க, என்ன கேட்பாங்க, அதுக்கு என்னால ஆன்சர் பண்ண முடியாது. வேண்டாமா தாயே, நீ பண்ற ப்ரொஃபஷன் நீ பண்ணிக்கிட்டே இரு அப்படின்னாரு ஒரு வார்த்தை. அது ரொம்ப பெரிய விஷயம் இல்ல, அப்படியே ஒரு வார்த்தை புருஷன் சொன்னாருன்னா. அவருக்கு தெரியும் ஒரு ஆர்டிஸ்டோட வேல்யூ என்ன, அவங்களுக்கு அந்த இண்டஸ்ட்ரியில எந்த அளவுக்கு மரியாதை இருக்கு, எந்த அளவுக்கு வரவேற்பு இருக்கு அதுல, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். அவரும் டைரக்டர் இல்ல, எத்தனை ஆர்டிஸ்ட் அவங்களும் பாக்குறாங்க. அகைன் ஒரு அதிர்ஷ்டம், ஒரு அழகான நல்ல கணவர் சப்போர்ட்டிங் இல்ல அப்படின்னு ஒரு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன்லயே நம்ம வாழ்ந்துட்டோம். 2 குழந்தைங்க எல்லாம் ஆகி வாழ்க்கையெல்லாம் நல்லா தான் போயிட்டு இருந்தது. ஒரு 2-3 ஸ்டேட் அவார்டு எல்லாமே வந்தது. வந்து கடைசியில் அவர் கொஞ்சம் இதுக்கு அடிமையாயிட்டாரு. அங்கிருந்து அவரோட ஹெல்த் கொஞ்சம் கொஞ்சமா லாஸ்ட் படம் தான் சிவராஜ்குமார்து ஆரியன். அந்த படம் 10 நாள் ஷூட்டிங் நடந்தது, அவ்வளவுதான். நெக்ஸ்ட் ஷெட்யூல் பேங்காக் போனோம். எல்லாம் பேக் பண்ணி ரெடியா இருக்காங்க. நான் வந்து இது வீரம் ஷூட்டிங்ல நான் பிஸியா இருக்கேன். அஜித் சார் படம் சென்னையில. இங்க இவரு ஃபுல் இது என்னாச்சு, இண்டஸ்ட்ரியில் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணிட்டாங்க, சார் நீங்கெல்லாம் இருக்கணும் சார் இந்த இண்டஸ்ட்ரிக்கு, நீங்க இருந்தாதான் சார் இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெருமை. எது சொன்னாலும் அப்ப என்ன காதுல வாங்கி போறாங்க, ஒன்றும் இல்லை. அப்படி ஆகி அன்னைக்கு தீபாவளி, எனக்கு ஃபோனு. அன்னைக்கு ஹோட்டல் ரூம் போயிட்டேன், குளிச்சு சாப்பிட்டு உட்கார்ந்துருக்கேன், தூங்க போறேன். அந்த டைம்ல எனக்கு ஒரு ஃபோனு, சுமி இந்த வருஷம்தான் தீபாவளிக்கு நீ என்கிட்ட இல்ல, எல்லா தீபாவளிக்கும் நீ என் கூட இருந்திருக்கேன். கால் பண்ணாங்களா? அதான் கடைசி கால் எனக்கு. பசங்க நான் எல்லாரும் பட்டாசு வெடிச்சு வீட்டுல நல்லா சமையல் பண்ணி எல்லாம் ஹாப்பியா இருந்தோம். நீ இப்ப என் கூட இல்ல, நான் தனியா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கேன் சொன்னேன். என்னது இவர் இப்படி பேசுறாரு அப்படின்னு எனக்கு ஒரு ஏதோ மனசுல ஏதோ ஒரு பயம் வந்தது. எப்பயும் அப்படி பேசுனது இல்ல. அப்படி பேசவே மாட்டாரு, கான்பிடென்டா பேசுவாரு. இது வந்து இப்படியே பேசினாரு, நீ இந்த வருஷம் மட்டும்தான் என் கூட இல்ல, இந்த தீபாவளிக்கு தான் நீ என் கூட இல்ல, இல்லைன்னா எல்லா தீபாவளியும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணி எல்லாம் எந்த பண்டிகை வந்தாலும் ஒன்னா செலிப்ரேட் பண்ணுவோம். பேசினாரு நைட்டு. பேசி போனு, சரிம்மா நீ சீக்கிரம் வர்றதுக்கு பாரு, சரிங்க முடிஞ்சு போச்சு, சின்ன 2 நாள்ல முடிஞ்சுடும் என் படம். எனக்கு அங்க அந்த கேரக்டர் முடிஞ்சுடும். நெக்ஸ்ட் டே நான் நாசர் சாருக்கு ஏதோ அடிபட்டு எல்லாரும் கூட நிக்கிறோம் சுத்தி. அது ஒரு சிச்சுவேஷன் முடிஞ்சது. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் விழா, ஒரு விழா மாதிரி ஒண்ணு நடக்கும். வீரம் படத்துல ஒரு பண்டிகை சீன், பண்டிகை ஏதோ ஒரு விழா, ஒரு உற்சவம் ஒண்ணு நடக்கும் அங்க. அதுல நாங்க எல்லாரும் கலந்துக்கணும். காலையில எனக்கு போனு, ஷார்ட்ல நின்றுட்டு இருக்கேன். பையன் வந்து, அம்மா ரொம்ப நேரமா கால் வந்துகிட்டு இருக்குமா, ரொம்ப நேரமா நிறைய வாட்டி பண்ணிட்டாங்கம்மா, ஒரு வாட்டி பாத்துடுங்கம்மா மொபைல் அப்படின்னு சொல்லி பையன் மொபைல் கொண்டு வந்து கொடுக்குறா. என் சின்ன பொண்ணு ஓன்னு அழுதுட்டு போன், அம்மா அப்பா இல்லம்மா, அப்பா இருந்துட்டாருமா அப்படின்னு. பார்த்தாக்கா அவரு ரூம்குள்ள உள்ள லாக் பண்ணிட்டு படுத்துட்டாரு. ஐயோ என்ன ஒரு இது அம்மா, சொல்ல வேண்டாம் அதெல்லாம் நினைச்சா இப்ப எனக்கு இப்போ
நெஞ்சு அடிச்சுக்கும் அதெல்லாம் சொன்னா. பொண்ணு கதவு தட்டுது, அப்பா காஃபி குடிக்கலையே, நீ இன்னும் காஃபி குடிக்கலையே. எந்த ஆன்சரும் இல்லை, ஃபோனும் இல்லை, சுவிட்ச் ஆஃப். அப்போ நம்ம டிரைவர் பையன் வந்து ஒரு பேக் டோர் ஒன்று இருக்கு, அந்த டோர் உடைச்சு ஜன்னல் வழியா ஏறி வந்து அதுவும் உடைச்சு உள்ள வந்து பார்த்தா பாத்ரூம்ல கிடக்குறாரு. ஐயோ, இப்படி கிடக்குறாரு. வயசு என்ன அப்போ அவருக்கு? 62. போற வயசு இல்ல. போற வயசு இல்லம்மா, அவங்க அப்பா 103 வயசு, அண்ணங்க எல்லாரும் இருக்காங்க. பையன் வந்து நம்ம டிரைவர் பையன்தான் பாவம். எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி நம்ம அசோசியேஷன்ல இருந்து ஃபர்ஸ்ட் வந்தது சிவராஜ்குமார், ராக்லைன் வெங்கடேஷ் தெரிஞ்சே இருக்கும் உங்களுக்கு. ராக்லைன் வெங்கடேஷ் வந்து ஒரு ப்ரொடியூசர், அவரு அம்பரீஷ் எல்லாரும் வந்துட்டாங்க. 10-11 மணி ஆகிறதுக்குள்ள எல்லாரும் வந்து நிற்கிறாங்க. ரோடெல்லாம் தெரிஞ்சு போச்சு, பயங்கர கூட்டம். நீங்க வீட்டுல மகள் உங்க பொண்ணுங்க மட்டும் இருக்காங்க? வீட்டுல உட்காந்து பெரிய பொண்ணும் இருக்கா. அப்போ 2 பேரும் எல்லாரும் சேர்ந்து அங்க போயிட்டாங்க பொண்ணு கிட்ட. ஏன்னா பாடி அங்கதான் வச்சாங்க பெரிய பொண்ணு வீட்டுல. அங்கே வச்சாங்க. பொண்ணுக்கு அப்ப கல்யாணம் ஆயிருந்தது? பெரிய ஆயிருந்தது. மாப்பிள்ளைதான் பாத்துக்கிட்டா இருப்பான் எல்லாம் நின்று. அந்த மாப்பிள்ளை அவங்களுக்கும் தெரியாது, சின்ன பசங்க தான். அப்ப அவங்களும் பெருசா இதெல்லாம் தெரியாது. அப்படியே எனக்கு ஃபோன் வந்தது. உடனே டைரக்ட் சார் வந்து, அம்மா நீங்க கிளம்புங்க அம்மா, பரவாயில்ல, இது நான் எப்படியோ மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க போயிட்டு வாங்க. அஜித் சாரும் கிட்ட வந்து என்னை இப்படியே தட்டி, அம்மா தைரியமா போங்கம்மா, வாழ்க்கையில இதெல்லாமே பார்க்கணும்மா, நடக்கணும், இதெல்லாம் இதுதான் உண்மை, நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி அவரும் என்ன வழி அனுப்பி கார்ல ஏற்றி விட்டு உடனே டிக்கெட் எல்லாம் டப்பான்னு பண்ணி விட்டாங்க. நானும் கிளம்பி வந்துட்டேன். வந்து சேர்றதுக்குள்ள 3 மணி ஆயிடுச்சு கிட்டத்தட்ட மத்தியானம். ஆனா அவங்க இதுல எல்லாம் 6 மணிக்குள்ள எல்லாமே முடிஞ்சிடணும். நான் வந்து ஒரு 1 ஹவரோ கிட்டத்தட்ட ஒரு 1.5 hour நான் உட்காந்தேன். அதுக்குள்ள எல்லாம் எடுத்துட்டாங்க. அதோட முடிஞ்சு போச்சு என்னோட ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை. அதோட அங்கே முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லாதீங்கம்மா. அப்படின்னு இல்லையே, ஹஸ்பண்டும் ஃபுல் ஃபேமிலி அப்படி இருக்கிறது அது ஒரு பெரிய ஒரு விஷயம் இல்லையா? ஆமா, நீங்க நடிக்க வந்ததுல இருந்து பேசலாம். நீங்க வந்து 14 வயசுலயே நடிக்க வந்துட்டீங்க இல்லையா? ரொம்ப சின்ன வயசுலயே. விளையாடிட்டு இருக்கிற வயசுங்க. 7th-லயோ 8th-லயோ படிச்சுட்டு இருக்கேன். ஒரு வெக்கேஷனுக்கு நாங்க வைசாக்ல இருந்து சென்னைக்கு வந்தோம். எங்க தாத்தா வீடு அது அங்கே சென்னையில இருக்கிறது. தாத்தா வீட்டில் ஒரு மாசம் இருக்கிற மாதிரி எங்க பிளான். நாங்க எல்லாரும் போனோம். அப்ப காலையில எழுந்திரிச்ச உடனே கொஞ்சம் ஒரு டீ குடிப்பாரு. அதுக்காக வெளியில அங்கேயே போயிடுவாரு ஸ்ட்ரீட்டுக்கு. அப்ப அங்க ரோட்ல ஒரு நல்ல டீ கடை, பெரிய ஹோட்டல் கிடையாது, ஒரு டீ கடை. அங்கேதான் ஒரு டான்ஸ் மாஸ்டர் KR விஜய் அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய சின்ன வயசுல டான்ஸ் மாஸ்டர் அவரும் அங்கேதான் வருவார். அப்ப அப்பாவும் அவரும் பார்த்துக்கிட்டாங்க. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா அவர் வீட்டுக்கே வந்துட்டாரு. நம்ம வீட்டுக்கு வந்தா நான் விளையாடிட்டு இருக்கேன், அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடிக்கிட்டு. பாப்பா எங்க பொண்ணுந்தாங்க அது, நல்லா அழகா இருக்காங்க. நீங்க எனக்கு ஒரு மலையாள கம்பெனி தெரியும், அங்க இப்பதான் ஹீரோயினுக்கு ஒரு சிஸ்டர் கேரக்டர் இருக்கு, இந்த பாப்பாவுக்கு சூட் ஆகும், அது பாக்குறீங்களான்னா. ஐயோ வேண்டாங்க, எங்களை சினிமா வாசனையா வேண்டாம் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாரு எங்க அப்பா. ஏன்னா நான் ஒரே பொண்ணு, வேண்டாம் அப்படி ரொம்ப செல்லமா வளர்த்தாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு, அவரு பலவந்தமா அப்பா காம்ப்ரமைஸ் பண்ண வச்சு அந்த ஆஃபீஸ் கூட்டிட்டு போனாங்க. ஆஃபீஸ் போய் உட்கார்ந்தா அவங்க ஆல்ரெடி ஒரு பொண்ணை ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. நான் போய் உட்கார்ந்தேன். அப்பா அந்த மாஸ்டர் எல்லாம் உட்காந்துருக்கோம். இப்படி பார்த்தாரு. பார்த்துட்டு 2 ப்ரொடியூசர்ஸ் அவங்க 2 பேர் உள்ள போயிட்டு குசுன்னு பேசிட்டு மறுபடியும் வந்தாங்க. இல்லைங்க, நாளைக்கு உங்க பொண்ணுக்கு ட்ரெஸ்ஸு மெஷர்மெண்ட் எடுக்கிறதுக்கு அனுப்புகிறோம், ஒரு ஆளை கொடுத்துடுங்க மெஷர்மெண்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லி விட்டாங்க. காலையில் பார்த்தாக்கா அவங்க வந்து நிற்கிறாங்க, மெஷர்மெண்ட் எடுக்கிறாங்க.
ஷூட்டிங்க்கு நான் போறேன். ஓகே, ஒண்ணுமே தெரியாது. எதுவுமே தெரியாது. என்ன படிச்சிருந்தீங்க? 13, 14ல எவ்வளவு படிப்பாங்க? 7th ஸ்டாண்டர்ட், 7th 8th அந்த அந்த அவ்வளவுதான் என்னோட படிப்பு. அதோட விளையாடிட்டு திரிய வேண்டிய காலங்கள் அதெல்லாம். அந்த ஜெயபாரதி மலையாளத்துல சூப்பர் ஹீரோயின் ஜெயபாரதி, அந்த அம்மாவுக்கும் சிஸ்டர் கேரக்டர். 2 நாள் ஒர்க், 2 நாள் ஒர்க் பண்ணதுக்கு 500 rupees என்னமோ, அப்போ 250 எனக்கு சரியா அது நினைவு இல்லை. ஆனாலும் அந்த காலத்துல அது பெரிய சம்பளம் இல்ல? அந்த காலத்துல அது பெருசு. ஆமா. உங்களுடைய படங்கள் மேம், புவனா ஒரு கேள்விக்குறி. அந்த திரைப்படத்துல சிவகுமார் சாரும் இருப்பாங்க, ரஜினி சாரும் இருப்பாங்க. ஆனா சிவகுமார் சார் வந்து வில்லன். பிகினிங்ல சின்ன வயசுல எல்லாம் சிவகுமார் சார் தான் நிறைய படத்துல ஹீரோ இல்ல. இந்த படத்துல ரஜினி சார் வந்து ஹீரோ, சிவகுமார் சார் வில்லன். ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்ட் சொல்லும் போதே உடனே சிவகுமார் சார் நான் அந்த கேரக்டர் பண்றேன். ஹீரோவா வில்லன்? அவரு விரும்பி வாங்கினாரா? அவரே வாங்கிட்டாரு. ஓகே. நீங்க நடிச்ச அந்த காலகட்டத்துல யாரு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்னா யாரெல்லாம்? க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு நான் யாரையும் அந்த மாதிரி பண்ணிக்கல. ஏன்னா எங்க வீட்டுல எப்படின்னா யாரும் வீட்டுக்கு வரக்கூடாது. அப்படியா? ஆமா. யாருன்னா அதான் பிலிம் இண்டஸ்ட்ரியில இருந்து வந்து சாப்பிடறதாகட்டும், போட்டாகட்டும், நான் போய் அவங்க வீட்டுல சாப்பிடறதாகட்டும், அதெல்லாம் எங்க வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. எங்க அப்பாதான் வருவார் எப்பவுமே ஷூட்டிங்க்கு. எந்த ஷூட்டிங் போனாலும் அப்பதான் கூட வருவார். போனோமா நடிச்சோமா திருப்பி வீட்டுக்கு பத்திரமா அப்படியே வந்தோமா அப்படின்ற மாதிரி இல்ல. கமலஹாசன் இதுக்கு ஒரு இதே சொல்லிடுவாரு, ஐயோ கூடவே ஒரு சிஐடியும் கூட்டிட்டு வந்துடுறான் இந்த அம்மா. கமலஹாசன் சாரா? கமலஹாசன் கமல் சார் கூடயும் ரஜினி சார் கூடயும் நீங்க வந்து பேராவும் நடிச்சிருக்கீங்க, அம்மாவும் நடிச்சிருக்கீங்க. ஆமா, அது ஒரு பெரிய த்ரில்லிங் தான். ஆமா. இப்ப கமல் சார் கூட பேரா நடிச்சிட்டு இருக்கும் போது ஒரு ஃபீலிங் இருந்திருக்கும், அப்புறம் அம்மாவா நடிக்கும் போது ஒரு ஃபீலிங். அது எப்படி இருந்தது மேம் அந்த டிஃபரன்ஸ்? அதான் சொல்ல வந்தேன். சிங்காரவேலன்ல அம்மா அம்மான்னு கூப்பிட்டு வர்றதுக்கு பதிலா சுமி சுமின்ட்டு வருவார். ஏய் நான் அம்மா அம்மா பாத்துக்கோ அப்படி. ஆமால சார், என்ன சார் இது அநியாயமா இல்ல சார்? லவ் பண்ணிட்டு இருந்தவங்கள போய் அம்மா புள்ள வாடா புள்ள அப்படின்னு கூடுறது என்ன சார் இது அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கொஞ்சம் வெக்ஸ்டா பேசுவாரு இவரு. எல்லாம் ஒன்னா வந்தோம், ஃபீல்டுக்குள்ள ஒன்னாவே நடிச்சோம், ஹீரோ ஹீரோயினா நடிச்சோம். ஃபீமேல்ல மட்டும் குழந்தை பெத்துட்டு வந்தாச்சு அப்படின்னு கொஞ்சம் வருஷத்துக்கு அப்புறம் அம்மா கேரக்டரா மாத்துறீங்களே, எப்படி? அந்த ஃபீலிங் வந்து நான் மட்டும் இல்ல, எல்லா ஹீரோயின்ஸும் இது ஃபீல் பண்றாங்க. ஃபீல் பண்ணி பேசிப்பீங்களா நீங்களா? பாரு எப்படி அப்படி சொல்லி பாரு, நம்ம எல்லாம் நம்ம கூட எல்லாம் டுயட் பாடிட்டு இப்ப பாரு 16 வயசு பொண்ணு கூட டுயட் பாடுறாரு இப்போ, அப்படி எல்லாம் நாங்க பேசிப்போம். அந்த ஃபீலிங் எல்லா ஹீரோயின்ஸ்க்கு இருக்கு. ஆனா என்னன்னா லேடிஸ் எப்படின்னா ஒரு குழந்தை 2 குழந்தை பெற்றதுக்கு அப்புறம் அவங்களுடைய ஃபிகர் கொஞ்சம் மாறிடும், சின்ன சேஞ்சஸ் வந்துடும் இல்லையா? ஆனா ஆம்பளை அப்படியே நிப்பாங்க, அப்படியே இருப்பாங்க அவங்க. அந்த ஒரு ஸ்டேஜ் அப்படிங்கறத அக்செப்ட் பண்ணிப்பீங்க? நானும் பண்ணிட்டேன். ஏன்னா அப்போ வேற காம்படிஷனுக்கு ஆள் இல்ல, நிறைய காம்படிஷன் இல்ல அப்போ. அதனால எந்த கேரக்டர் ஆனா நல்ல கேரக்டரா இருக்கணும். அந்த மாதிரி நிறைய அக்கா பண்ணிட்டேன், அண்ணி, அதுக்கப்புறம் அம்மா, எங்க அம்மா, இப்படியேதான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா அப்படியே மாத்தி 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 வந்து இப்ப பாட்டி வரைக்கும் நான் பண்றேன். ஆனா இது வரைக்கும் நான் நிக்கிறேன் பாருங்க, அத சொல்லுங்க. ஆர்டிஸ்ட் அப்படி வந்து நிக்கிறாங்க சொல்லுங்க. அது வந்து உங்களோட எனர்ஜி அண்ட் உங்களோட வைப்ரேஷன், பாசிட்டிவ் எனர்ஜி. எஸ், எல்லாமே. மேபி பணக்காரன் படத்துல வந்து ஒரு பாட்டு வந்து மறக்கவே முடியாது இல்ல மேம்? 100 வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணும் தான் சேர்ந்து வாழணும் அப்படிங்கறது. அதுல வந்து அப்படியே கியூட்டா ஒரு சிங்கரா வந்திருப்பீங்க, ஒரு பாடகி சுமித்ராவை வந்து நாங்க பாக்குறோம். ஆனா அதுலயும் ஒரு இன்சிடென்ட் எப்படி தெரியுமா? சின்ன குழந்தையில என் கையில இருந்து என் கை குழந்தை போயிடும் படத்துல. ஆமா, என் அண்ணனே தான் கூட நின்று என் குழந்தைய தூக்கி யாருக்கோ கொடுத்துடுவாங்க. அந்த குழந்தைய நான் கண்ணு முழிக்கிறதுக்குள்ள என் அண்ணன் தூக்கி கொடுத்துடுவாரு யாருக்கோ. அவரு பயங்கர ஒரு குடிகாரன், சாராயம் தான் அதுக்கு ஊட்டும் குழந்தைக்கு. அந்த மாதிரி ஒரு மனுஷன். அந்த குழந்தை தான் ரஜினி சார். ஆமா, 20 வருஷம் கழிச்சு, 20-25 வருஷம் கழிச்சு புள்ளைய நான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். அப்ப என்ன பண்ணணும், புள்ள
அம்மான்னு சொல்லி ஓடி வரணும், ஆமா. கட்டி பிடிக்கணும். ரஜினி சார் வரணும். ரஜினி சார் வரணும். நான் அப்படியே எமோஷன்ல அப்படியே ஷிவர் ஆயிட்டு நின்றுட்டு இருப்பேன். என் குழந்தைய நான் இவ்வளவு குழந்தைய விட்டுட்டேன், இப்ப என் முன்னாடி வந்து நிக்கிறேன்னா எனக்கும் அப்படிதான் ஃபீலிங் இருக்கும். நானும் பயங்கர எமோஷன்ல நான் நிக்கிறேன். அவரு அங்கிருந்து ஓடி வந்து அம்மானு கட்டி பிடிச்சுக்கணும். அவரு பாதி வழி வர்றதுக்குள்ள சிரிப்பு வந்துடும் அவருக்கு. ஏன் என்ன பார்த்த உடனே, ஏன்னா ஹீரோயின் எல்லாம் நாங்க நிறைய படம் பண்ணிட்டோமே. ஓகே. பாதி வழி வருவாரு அப்படின்ட்டு நின்றுடுவாரு. சாரி சாரி பாசு சார், சாரி 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 அப்படின்னு வரும். மறுபடியும் அப்படி 2-3 டேக் இதாயிடுச்சு. பார்த்தாக்கா வாசு சாருக்கு கோவம் வருது. ப்ளீஸ் ரஜினி, வெயில் போகுது, வெயில் போயிடுச்சுன்னா அப்புறம் இந்த ஃபுல் சீனை நம்ம எடுக்க முடியாது. இங்க வந்து கிரானைட் ஃபேக்டரி அது, அங்கெல்லாம் பெர்மிஷன் இல்லை ஆக்சுவலி. இதெல்லாம் வேண்டாம், ப்ளீஸ் கொஞ்சம் கோஆப்ரேட் பண்ணுங்க சார், இஃப் யூ டோன்ட் மைண்ட் கொஞ்சம் ஆங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறீங்களா அப்படின்னு இவரு கேட்பாரு. ஸ்ட்ரைட் ஆங்கிள் வேணான்னு, ஸ்ட்ரெயிட் ஃபேஸ்க்கு வைக்காம கொஞ்சம் அப்படி சீட் பண்ணா ஏமாத்திட்டு வந்துடலாம். அப்படிதான் அந்த ஷாட் எடுத்தாங்க. நீங்க அஜித் சார் கூட எல்லாம் நடிச்சிருந்தீங்க இல்லையா? வலிமை, வலிமை படம். வலிமைக்கு முன்னாடி இது வீரம். வீரம் அஜித் சாருக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது என்ன பாண்டிங் மேம்? ஒரு மாதிரி அம்மாவை பாக்குற மாதிரியே அவருக்கு ஒரு இது இருக்கும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். Sheen Lac Speciality Coatings, always shining. Sheen Lac.